இங்க பாருங்க, அடுத்த வாரம் நம்ம திருவிழாவுக்கு ஊருக்கு போறோம்ல. இப்பவே சொல்லிட்டேன். அப்புறம் போன வருஷம் மாதிரி கடைசி நேரத்துல ஏதாவது சாக்கு சொல்லி பிளான கேன்சல் பண்ணிடாதீங்க. நம்ம பசங்க கிட்ட வேற சொல்லியாச்சு. அவங்களும் ரொம்ப ஆசையா இருப்பாங்க. அவங்களையும் ஏமாத்திடாதீங்க. எனக்கும் போகணும்னு தான் ஆசை. ஆனா திருடர்களை நினைச்சாதான் பயமா இருக்கு. நாம வேற ஊர்ல ஒரு வாரம் தங்க போறோம். இப்பெல்லாம் நிறைய இடங்கள்ல ஆள் இல்லாத வீடுகள்ல தான் திருட்டு நடக்குது. ஆமா, ஆமா. நீங்க என்னமோ 100 பவுன் நகை வச்சிருக்க மாரி இப்படி பயப்படுறீங்க. நம்ம கிட்ட இருக்கிறதோ 20 பவுன் தான். அதுவும் எங்க அம்மா வீட்ல போட்டது. ஓ, அப்படின்னா அந்த 20 பவுன் நகையையும் திருடிட்டு போனா உனக்கு பரவாயில்லையா? நம்ம குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமையில அந்த 20 பவுன் நகையையும் அடகு கடையில கொடுக்காம உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கல்ல, அதுக்கே நீ பெருமைப்பட்டுக்கணும் தெரியுமா? அட நீங்க வேற. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இப்ப இருக்கிற நிலைமையில இந்த 20 பவுன் நகையையும் நீ திருவிழாவுக்கு போட்டுட்டு வந்தாலும் ஆபத்து தான். நீ போட்டுட்டு வர ஒன்று ரெண்டு நகையை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம வீட்டில தான் வச்சுட்டு போகணும். திருடனும் நகையை திருடிட்டு போகக்கூடாது. ஆனா நகைகளை வீட்டில தான் வச்சுட்டு போகணும். அதான் என்ன ஐடியா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி சொன்ன ராணா குருவியோட மனசுல திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. ராணா குருவியோட வீட்டுக்கு பக்கத்து வீட்ல ஒரு கிளியோட குடும்பம் வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் காலுக்காகமும் கோரிக்காகமும் அந்த கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஏய் கிளி, சரியான நேரத்துக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கோம்? உன் வீடு தேடி வந்து கேட்டாதான் கொடுப்பியா? வர வர உனக்கு துணிச்சல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஐயோ கோரியக்கா, அப்படிலாம் இல்லை. போன வாரம் பெஞ்ச மழையில அறுவடை செய்யறதுக்கு தயாரா இருந்த நெல் வயல் எல்லாமே தண்ணியில மூழ்கிடுச்சு. அதனால தான் இந்த விளைச்சலுக்கான குத்தகை பணத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாம போச்சு. இங்க பாரு, இப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லி ஏமாத்தணும்னு நினைக்காத. நாங்க எங்களோட நிலத்தை குத்தகைக்கு விட்டிருக்கோம். விளைச்சல் வந்தாலும் வரலனாலும் அதுக்கான பணத்தை நீ கொடுத்தே ஆகணும். இங்க பாரு கிளி, யார்கிட்டயாவது கடனை வாங்கியாவது குத்தகை பணத்தை கொடுக்க பாரு. இல்லைன்னா உன் வீட்டை எழுதி கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டிய நிலைமை தான் வரும். பாத்தீங்களா, அந்த காலுக்காகமும் கோரிக்காகமும் எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. பாவங்க அந்த கிளி. விளைச்சல் எல்லாம் தண்ணியில வீணாயிடுச்சுன்னா அதால எப்படி பணத்தை கொடுக்க முடியும்? உண்மையா உழைச்சு சம்பாதிக்கிறது தான் என்னைக்குமே நிலைக்கும். இப்படி அடுத்தவங்கள ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் ஒரு நாள் கண்டிப்பா அவங்க கையை விட்டு போக தான் போகுது. அடுத்த நாள் காலையில ராணா குருவி தன்னோட குடும்பத்தோட திருவிழாவுக்கு கிளம்பி போச்சு. அடுத்த நாள் ராணா குருவியோட வீடு பூட்டி இருந்ததை பார்த்த கழுகு ஏதாவது திருடிட்டு போகலான்னு வீட்டுக்குள்ள வந்தது. வீட்டுக்குள்ள ஒரு லெட்டரும் அது கூட 1000 ரூபாய் பணமும் இருந்ததை பார்த்தது. என்னது இது? இந்த வீட்ல நம்ம ஏதாவது திருடிட்டு போகலான்னு வந்தா இங்க முன்னாடியே ஒரு லெட்டரும் அது கூட 1000 ரூபாய் பணமும் இருக்கு. சரி, அந்த லெட்டர்ல என்னதான் எழுதி இருக்குன்னு படிச்சு பார்ப்போம். அப்படி சொன்ன அந்த கழுகு அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிச்சது. அதுல இப்படி எழுதியிருந்தது. இந்த கடிதத்தை படிக்கும் திருடர் அவர்களுக்கு ராணா குருவி எழுதி கொள்வது: நீங்கள் திருட வேண்டும் என்று என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நினைக்கின்ற மாதிரி எங்கள் வீட்டில் பணமோ பொருளோ நகையோ இல்லை. எங்களிடம் இருந்த பணத்தில் செலவுக்கு போக மீதி 1000 ரூபாயை உங்களுக்காக இங்கே வைத்துள்ளோம். அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கின்ற மாதிரி நாங்கள் பணக்காரர்கள் கிடையாது. மேலும் எங்கள் வீட்டில் பணமோ பொருளோ கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் தயவு செய்து எந்த பொருளையும் உடைத்து விடாதீர்கள். அதற்கு பதிலாக பணமும் பொருளும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனது வீட்டிலிருந்து சற்று தொலைவில் வடக்கு புறமாக காக்கைகளின் வீடு ஒன்று இருக்கிறது. இந்த காட்டிலேயே பெரிய வீடு அந்த வீடுதான். அவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது. அந்த பணம் அனைத்தும் நேர்மையான வழியில் சம்பாதித்தது கிடையாது. அடுத்தவர்களை ஏமாற்றி சம்பாதித்த பணம். இப்பொழுது அவர்களும் வெளியூரில் தான் இருக்கிறார்கள். ஆனால் வீட்டிற்கு காவலுக்காக ஒரு காக்கையை அமர்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். காவல் காக்கும் அந்த காகமோ குடிப்பழக்கம் உள்ளது.
இரவு நேரங்களில் குடித்துவிட்டு தூங்கிவிடும். அப்பொழுது அந்த வீட்டின் பின்வாசல் வழியாக வீட்டிற்குள் சென்றால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பணத்தை அங்கிருந்து கொள்ளையடிக்கலாம். இப்படிக்கு ராணா குருவி. அடுத்த சில நாட்கள்லேயே ஊருக்கு போயிருந்த ராணாவோட குடும்பம் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. என்னங்க இது, நாம் ஊருக்கு போகும்போது ஒரு லெட்டரும் 1000 ரூபா பணமும் இங்கே வச்சுட்டு போயிருந்தோம். ஆனால் இப்போ திரும்பி வந்து பார்க்கும்போது இங்கே 1,00,000 ரூபாய் பணமும் வேற ஒரு லெட்டரும் இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு மீனு. இந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிறேன். அன்புள்ள ராணா அவர்களுக்கு கழுகு எழுதி கொள்வது. நீங்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது போலவே 1000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டேன். பிறகு நீங்கள் கூறியது போலவே காகங்களின் வீட்டிற்கு சென்று அவர்கள் வைத்திருந்த பணத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டேன். அந்த பணத்திலிருந்துதான் 1,00,000 ரூபாயை உங்களுக்காக இங்கே வைத்துள்ளேன். இப்படிக்கு கழுகு. மீனு, மற்றவர்களை ஏமாத்தி சம்பாதிச்ச அந்த காகங்களோட இந்த பணம் நமக்கு வேண்டாம். இந்த 1,00,000 ரூபாய் பணத்தையும் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை மறுசீரமைப்பு பண்ண சொல்லி அதுக்கு நிதி உதவியா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அப்படியே பண்ணிடலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த மாதிரி மாரல் வேல்யூ ஸ்டோரிஸை எங்களால் உருவாக்க முடியாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எல்லாரும் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.